இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த வசனத்திலே நாம் 2 காரியங்களை பார்க்கிறோம். மனுஷனுக்கு பயப்படும் பயம், கர்த்தரை நம்புகிறவன். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்பும் போது அது நமக்கு பாதுகாப்பு. பழைய ஏற்பாட்டிலே ஃபியர், பயம் என்கிற வார்த்தை ஷேக்கிங் அல்லது ட்ரெம்பிளிங் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. மற்றவர்களை பார்க்கும் போது உள்ளான பயத்தினால் இருதயம் படபடப்பாக அடிக்கலாம் அல்லது பயத்தினால் ஒரு நடுக்கம் ஏற்படலாம். மனிதர்களை பிரியப்படுத்த மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இதே வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனிலே நாம் வாசிக்கும் போது, ஃபியரிங் பீப்புள் இஸ் அ டேஞ்சரஸ் ட்ராப் பட் ட்ரஸ்டிங் த லார்ட் மீன்ஸ் சேஃப்டி என்று வாசிக்கிறோம். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஆபத்தான கண்ணி, ஆனால் கர்த்தரை நம்புகிறது நமக்கு பாதுகாப்பு. சங்கீதம் 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரிலே பிடிக்க வந்தபோது தாவீது, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கூறினார். இதை நாம் சங்கீதம் 56:11 நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மில் உறுதியாக இருக்கும் போது தேவனை நம்புவது நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும். தேவனை பிரியப்படுத்த நாம் தெரிந்து கொள்வோம். ரோமர் 8 அதிகாரம் 31 வசனத்தின்படி, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? மனிதனுக்கு பயப்படும் பயத்தை மேற்கொள்ள நாம் தேவனுக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இருக்கும் போது மனிதர்களுக்கு பயப்படுகிற எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை பெற முடியும் என்று ஒரு தேவனுடைய மனிதர் கூறினார். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனிதனுக்கு பயப்படுகிற பயமாகிய கண்ணியிலிருந்து நாங்கள் விடுதலையாவதற்கு தேவனுக்கு பயப்பட, தேவனை நம்பி உயர்ந்த அடைக்கலத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.